போன அத்தியாயத்தில் அவங்க யாருமே எதிர்பார்க்காத அளவு ஆன்டி கிளைமேக்ஸ் ஒன்று நடந்துச்சு. அந்த ஓடக்கரை வீட்டு ஹோட்டலுக்கு தான் ஒத்து வரும் அப்படின்னு நிபுணர் சொல்லிட்டாங்க. நிறைய அறைகள் இருந்த போதும் படுக்கை அறைகள் பெரும்பாலும் மாடியில் இருந்தன என்பதை ஒட்டிய வயதை உடையவர்களுக்கு மாடிப்படிகளில் ஏறி இறங்குவது கடினம், விழுந்து கூட விடக்கூடும் என்பதோடு அதற்கு பயந்து அறைக்குள்ளேயே இருந்துவிட்டால் அந்த முதியவர்கள் இலகுவாக நடற்பயிற்சி மேற்கொள்ள முடியாது. இதனால் இங்கே லிஃப்ட்டுகளும் வைப்பது கடினம். அதே சமயம் ஹோட்டல் என்றால் இந்த அழகிய மர வேலைப்பாடு அமைந்த படிகளில் ஏறி செல்வதே நன்றாக இருக்கும். கீழே பெரிய ஹாலும் ஹோட்டல் லாபிக்கு தான் சரியாக இருக்கும். இதெல்லாம் கட்டிடக்கலை நிபுணர் வாசுவின் கருத்து. தொடர்ந்து பேசிய செல்வநாயகி சொன்ன சொல் மாறாமல் தன் வீட்டில் ஹோட்டல் நடத்துவதற்கு அவர்கள் அனுமதி அளிக்கப் போவதாகவும் கூறி முத்தாய்ப்பு சிரிப்பை சிரித்தார். ரொம்ப காலமாக சுந்தரியுடைய அத்தை ரஞ்சிதம் ஆசைப்பட்டது கைக்கு கிட்டுவது போல இருந்து எட்டி போனது. இப்போது மீண்டும் கிடைத்திருக்கிறது. இதனால் அவர்களது ஹோட்டல் தொழில் குறைந்தது 50% அதிகரிக்கும். அதற்காக அதிக வருமானமும் கூடும். இத்தனை நன்மைகளும் நடக்கப் போவதை எண்ணி சுந்தரி மிகவும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அடைந்திருக்க வேண்டும். ஆனால் உள்ளே எல்லாம் காலியாகிவிட்டது போல ஒரு வெற்று உணர்ச்சி தான் அவளுக்கு உண்டாயிற்று. டாக்டர் மனோகரனின் வருத்தமும் ஏமாற்றமும் நிறைந்த முகம் திரும்ப திரும்ப அவளது மனக்கண் முன் தோன்றி கழிவிறக்கம் கொள்ள செய்தது. பாவம், அவன் தன் சுக துக்கத்திற்காக கூட கேட்கவில்லை. எந்தவிதமான உறவும் இல்லாத சில வயதான பெரியவர்களுக்காக கேட்டான். சுந்தரி என்று யாரோ உரைக்க சத்தம் கேட்ட பக்கம் திரும்பி பார்த்தாள். என்ன கோவை கலைந்து சுந்தரி திரும்பி பார்த்தால் அந்த கட்டடக்கலை நிபுணர் வாசுவை அழைத்து கொண்டு ரஞ்சிதம் பக்கவாட்டு கதவின் வழியே வெளியே சென்று கொண்டிருந்தார். சுந்தரியை அழைத்ததும் அவ்வளோதான். பின்புற தோட்டப்பகுதியை என்ன செய்யலாம் என்று பார்க்க போவதாகவும் அவளும் கூட வந்தால் நன்றாக இருக்கும் என்றவாறு போய்கொண்டிருந்தாள் அவர். தளம் தளமாக பிரிய மாடிப்படிகளின் அழகை கண்ணபிரானும் அவளுடைய மனைவியும் ரசித்து கொண்டே வந்தார். எனவே இது ஒரு தருணம் என்று கண்டு மிஸ்டர் வாசுவின் அபிப்பிராயத்தை டாக்டர் மனோகரனுக்கு தெரிவித்தார்களா ஆண்டி என்று செல்வநாயகியிடம் சுந்தரி விசாரித்தாள். அவளது கருத்து தெரியாமல் டாக்டராமா ரொம்ப தங்கமான பிள்ளை, நல்ல மனிதர், முதல் ஆளாக அவரிடம்தான் சொன்னேன். ஆனால் என்றால் பெரியவள். அவர் இந்த முடிவை எப்படி ஏற்றிக்கொண்டார் ஆண்டி என்று மீண்டும் துருவினாள். அவளுக்கு தெரிய வேண்டியது அவன் ரொம்ப வருத்தப்பட்டானோ என்பதை பற்றிதான். அதற்கு நாம் என்னமா பண்ண முடியும்? தனக்கு என்னத்தான் ஏமாற்றம் என்றாலும் டாக்டர் தம்பியுமே அதை ஏற்றுக்கொள்ளாது என்று செல்வநாயகி கூறியது சுந்தரியை குத்தியது. இந்த பெண்மணிக்கு தெரிந்தது அவ்வளவுதான். மனோகரனை என்னவெல்லாம் சொல்லிவிட்டாள். இதற்கெல்லாம் அவனிடம் எப்படி மன்னிப்பு கேட்பது? இனிமேல் எங்கேனும் பார்த்தால் கூட நின்று அவளோடு பேசுவானோ என்னவோ. அவள் பேசின பேச்சுக்கு நிச்சயமாக மாட்டான். அவன் இவனுடைய நண்பன், எல்லோரது நேர்மையும் அல்லவா இழுத்துரைத்து பேசிவிட்டாள். ஓடை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான். இனி இவர்கள் நடமாட்டம் இருக்கக்கூடும் என்று இங்கே வருவது கூட சந்தேகம்தான். சுந்தரியுடைய குடும்பத்தை சந்திக்க விருப்பமில்லாமல் தான் இந்த பிரச்சனையின் முடிவை அறியக்கூட மனோகரன் இங்கே வரவே இல்லை போல. மிஸ்டர் வாசுவின் முடிவை அறியக்கூட வரவே இல்லை. இனிமேல் இங்கு வருவாரோ என்னவோ என்று இழுத்தாள் அவள். யாரையம்மா வருவாரா என்று கேட்கிறாய் என்று விளக்கம் கேட்டாள் அந்த பெண்மணி. மெலிதாக முகம் கன்ற அந்த டாக்டரைத்தான் சொன்னேன் ஆண்டி. அவருக்கு இந்த இடம் கிடைக்காது என்றாகிவிட்டது இல்லையா? இனிமேல் இங்கே வருவாரோ மாட்டாரோ என்று யோசித்தேன் என்று ஒருவாறு சமாளித்தாள் அவள். வினாடி கூட தாமதியாமல் வருவாரே என்று பதில் வந்தது. அந்த தம்பி இங்கே வந்ததே அந்த விபத்து தொடர்பாகத்தான். நான் தனியே கிடப்பது தாங்காமல் அவருடைய தாயாரையே ஒரு நாள் துணைக்கு அனுப்பி வைத்தார். வருவார் அம்மா, உடல்நிலை பரிசோதனைக்காவது எப்படியும் டாக்டர் கண்டிப்பாக வருவார். இன்று வருவாரா என்ற கேள்வி சுந்தரியின் நுனிநாக்கு வரை வந்து அடங்கியது. இருப்பினும் கேட்டால் டாக்டரிடம் அதிகம் கவனம் காட்டுவது போல தெரியும் என்று அவள் விட்டுவிட்டாள். ரஞ்சிதத்தை பற்றி நினைப்பதற்குள் அவளது குரல் சுந்தரி என்று உரைக்க அவள் திரும்பி பார்த்து, எப்போதிருந்து கூப்பிடுகிறேன், அங்கே என்னதான் செய்து கொண்டிருக்கிறாய்? செல்வநாயகியிடம் தலையசைத்துவிட்டு அத்தையின் குரல் வந்த திசை நோக்கி சுந்தரி விரைந்தாள். செல்வநாயகிக்காக அபிப்பிராயம் சொல்ல வந்த கட்டடக்கலை நிபுணர் வாசுவின் திறமையை தன் வழக்கம் போலவே முடிந்தவரை தன் வேலைக்கு பயன்படுத்தி கொண்டாள் ரஞ்சிதம். நண்பனுக்காக கூட பிறளாத வாசுவின் நேர்மை, செல்வநாயகின் சொல் மாறாத பெருந்தன்மை இரண்டையுமே அத்தைக்கு மதிக்க தெரியவில்லையே என்று சுந்தரிக்கு இருந்தது. இந்த பேச்சை மேலும் நின்று கேட்க பிரியமில்லாமல், எதற்கு மிஸ்டர் வாசுவின் டெலிஃபோன் நம்பரை வாங்கி வைக்கிறேன் அத்தை
என்று கூறிட்டு சென்றாள். அங்கே அவர்களுக்கு முன்பாக அவரது தந்தை அந்த நம்பரை வாங்கி கொண்டிருந்தார். வாசுவும் விடைபெற்று சென்றிருந்தார். இந்த பக்கமாக வாக்கிங் வரும்போதெல்லாம் அவள் பார்த்து ரசித்த வீடுதான். ரஞ்சிதம் திட்டம் போடும்போதும் பொழுதுபோக்குக்காகவும் சில சமயம் உண்மையாக கூட உற்சாகத்தோடு அதில் கலந்து கொண்டவளும் தான். ஆனால் ஏனோ அங்கே அதிக நேரம் நிற்கவோ பேசவோ என்று அவளுக்கு மனமில்லை. பெற்றோரிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவள் கிளம்ப நேரம் அங்கே ஒரு கார் வந்து நின்றது. மனோகரனின் கார் தான். மருந்து பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர் காரின் கதவை சாத்தவும் செல்வநாயகி கூறிய வார பரிசோதனை நாள் அன்றுதான் என்பது சுந்தரிக்கு புரிந்தது. நாசுக்கு பார்த்து தயங்காமல் அப்போதே இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேட்டிருந்தால் முன்னதாகவே ஒதுங்கி ஓடி இருக்கலாம். இப்படி வசமாக மாட்டிக்கொண்டோமே. அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு வாழ்த்துக்கள் என்று உதட்டோரம் ஒரு ஏளன வளைவுடன் கூறினான். கதவோரம் நின்றிருந்த வேலைக்காரியிடம் ஆண்டி உள்ளே இருக்கிறாங்களா என்று கேட்டவாறு உள்ளே சென்றான். அவனை பார்த்ததுமே அவனிடம் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டுமோ? அவளது குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க தப்பு என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு கட்டாயம் மன்னிப்பு கேட்கத்தான் வேண்டும். ஆனால் பெற்றோர் முன்னிலையில் எப்படி கேட்பது என்றுதான் அவள் தயங்கினாள். அவனை ஆனால் என்னென்னவோ சொல்லிவிட்டு போய்விட்டானே. சொல்லியும் நம்மால் அநியாயமாக குற்றம் சாட்டினாளே என்ற கோபமாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் என்று நிரூபணமானதும் டக்கென்று கேட்டுவிட்டான். நியாயம்தானே? ஆனால் இப்போது தாயும் தந்தையும் என்ன கேட்கப் போகிறார்களோ என்ன என்றுதான் இருவரும் கேட்டார்கள். வந்தவர் டாக்டர் மனோகரன் என்று தெரிகிறது. ஆனால் அவரது பேச்சின் பொருள் புரியவில்லையே என்று சொன்னார் என்று தந்தை கேட்டார். ஒரு கணம் யோசித்துவிட்டு சுந்தரியும் வேகமாகவும் சுருக்கமாக நடந்தே சொன்னாள். மதிப்பு மரியாதை சொன்னார்கள் இல்லையாப்பா? பிறகு நேரடியாக டாக்டர் அதை பார்ப்போம் என்று கத்திவிட்டு எங்களுக்கு தொழிலுக்கும் நேர்மை போகிறார் என்று அதற்கையில் குரல் நடுங்காதிருக்க அவர் சிரமப்பட வேண்டியதாயிற்று. இருப்பினும் அப்பாவிடம் ஒன்றும் சொல்லாமல் ஓட்டமும் நடையுமாக விரைந்த மகளையும் ரஞ்சிதத்தின் குரல் கேட்ட திசையை யோசனையாக பார்த்துவிட்டு மனைவியை கவலையுடன் நோக்கினார் கண்ணபிரான். அவளிடமும் அதே பார்வை. தொடர்ந்து பல நாட்கள் ரஞ்சிதம் எவ்வளவுக்கெவ்வளவு உற்சாகமாக இருந்தாளோ அவ்வளவுக்கவ்வளவு சுந்தரி சோர்வுற்று தெரிந்திருந்தாள். இத்தனைக்கும் செல்வநாயகியின் வீட்டிலிருந்து வந்த மறுநாளே தன் தவறான அவசர பேச்சுக்காக மனோகரனிடம் அவள் வருத்தமும் தெரிவித்து விட்டாள். இருப்பினும் அவனை எங்கே சந்திப்பது என்ற குழப்பமும் அவன் முகத்தை திருப்பிக் கொள்வானோ என்ற கலக்கமும் மனோகரனை நேரில் பார்த்து பேச தயக்கமாக இருக்கவே அவன் மருத்துவமனைக்கு செல்லும் நேரத்தை கணக்கிட்டு மருத்துவமனை எண்ணிக்கே ஃபோன் செய்து பேசினாள். அவசர சிகிச்சை செய்து கொண்டிருப்பதனால் அவனால் பேச முடியவில்லை. ஆனால் டாக்டர் ஒருவேளை அவனுக்கு ஃபோன் செய்ய அப்போது ரஞ்சிதம் அந்த ஃபோனை எடுத்தால் என்னவாகும்? தானே திரும்ப அழைப்பதாக கூறிவிட்டு வைத்தாள். ஆனால் வீட்டினர் யாரும் அருகில் இல்லாமல் தனித்திருக்கும் நேரத்திற்காக அவள் காத்திருக்கையில் மனோகரனே அவளுக்கு ஃபோன் செய்தான். என்ன விஷயம்? எதற்காக ஃபோன் செய்தாய் என்று கேட்டான். காது கேட்கும் தொலைவிலேயே ரஞ்சிதம் நிற்பதை மறந்து எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்தோடு கேட்டார் சுந்தரி. காலர் ஐடியில் வந்த எண்ணை பார்த்து குறித்து வைத்திருந்தார்கள். அது அமுதம் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது அது முக்கியமன்று. நீ எதற்கு கூப்பிட்டாய் என்று ஒருவித உணர்ச்சியற்ற குரலிலே கேட்டான். சுற்றுப்புறம் உரைக்க பதில் சொல்ல திணறினாள் அவள். ஆனால் அவனுக்கு பதில் சொல்லாதிருக்கவும் முடியாது. அவசரமாக யோசித்து வந்து அன்று தவறாக கணக்கிட்டு பேசிவிட்டேன். அதற்கு சாரி சொல்லத்தான் கூப்பிட்டேன் என்றாள் அவள். ரஞ்சிதம் அவளை நோக்கி வரவும் வேறு ஒன்றுமில்லை, வைத்து விடுகிறேன் என்று அவள் அவசரமாக ஃபோனை வைத்து விட்டாள். அண்ணனின் மகள் பேச்சை கவனித்து டெலிஃபோனில் யார் சுந்தரி? என்ன தப்பு கணக்கு என்று ரஞ்சிதம் விவரம் கேட்டாள். இந்த கேள்வியை எதிர்பார்த்தே இருந்திருந்ததால் பெரிதாக ஒன்றுமில்லை அத்தை. அன்று மொத்த சாமான் வாங்கின போது சில கணக்குகளை தப்பாக குறிப்பிட்டு விட்டேன். அது பற்றி தான் பேசினேன். பெரிதாக ஒன்றுமில்லை. அடுத்த வாரத்து மெனு தயார் பண்ணிவிட்டீர்களா? காய் கூட்டுகளை மாற்ற வேண்டும் என்று பார்த்தோமே என்று பேச்சை திசை மாற்றினாள் சுந்தரி. எப்படியோ மனோகரிடம் ஒரு வகையாய் மன்னிப்பு கேட்டாயிற்று. அத்தோடு முடியாமல் சுந்தரியின் மனதில் இருந்த அழுத்தம் மறைய மறுத்தது. ஆனால் பேச்சு தவறு என்று ஒத்துக்கொண்டு வருத்தம் தெரிவித்து விட்டாள். 2 தலைமுறை விரோதம் என்னும் போதும் இதற்கு மேல் பெரிய விளக்கம் எதுவும் தேவை இருப்பதாக அவளுக்கே தோன்றவில்லை. ஏன், அவனும் தான் சுந்தரியிடம் கடுமையாக பேசினான். அதற்கென்ன செய்வது? எனவே சோர்வின் காரணம்
மனோகரிடம் மன்னிப்பு கேட்கிற விஷயமல்ல என்று அவளுக்கே தெளிவுதான். ஆனாலும் தன் மன உளைச்சலை மறைத்து கொண்டு அன்றாட வேலைகளில் சுந்தரி ஈடுபட்டாலும் கூடவே இருக்கும் உறவினர்கள் கண்களில் அது படாமல் இல்லை. ரஞ்சிதம் என்ன மாதிரி கனவிலும் எதிர்பார்க்காத விதத்தில் காரியம் கைகூடி வந்திருக்கிறது. உற்சாகத்தில் துள்ளிக்கொண்டு மடமடவென வேலையை பார்ப்பதை விட்டு உம்மானா மூஞ்சி போல இருக்கிறாயே, உனக்கு என்னதான் வந்து விட்டது? உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? முதல்ல போய் டாக்டரை பாய் என்று அத்தை திட்டினாள். கணவனை பார்த்துவிட்டு ஒரு 4 நாள் அவள் போக்கி விட்டு விடுங்கள் அண்ணி, தானாக சரியாகி விடுவாள் என்று மகளுக்காக பேசினாள் சுமதி. ஆனால் சுந்தரி பிறந்ததிருந்து நான் அவளை பார்த்து கொள்கிறேன். எனக்கு தெரியும் அவள் எப்படி என்று. நீ சற்று சும்மா இரு என்று நாத்தனார் பாயவும், நாத்தனாரின் இழப்புகளால் அவளுக்கு கொடுக்கப்பட்டு வந்திருக்கும் தனிப்பட்ட உரிமைகளுக்கு பணிந்து போய்தான் அவர்களுக்கு வழக்கம். அவளுக்கு மட்டுமல்ல, அந்த வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே. உயிரோடு இருந்த காலத்தில் சிங்கம் போல வாழ்ந்த மாமனாரும் மருமகளிடம் மறுத்து பேசியதில்லை. பெரியவருக்கு பிறகு கண்ணபிரானும் அப்படித்தான். கண்ணபிரானுடைய மனைவி மட்டும் மாறி நடக்கவா முடியும்? ரஞ்சிதம் கெட்டவள் அல்ல என்பதால் இன்று வரை பெரிதாக பிரச்சனை எழவில்லை. ஆனால் இப்போது சுமதிக்கு கவலையாக இருந்தது. தாயின் வாட்டத்தை கவனித்த சுந்தரிக்கும் உறுத்தலாகிவிட்டது. தன்னால் இது வேறு துன்பமா என்று எண்ணியவள் ரஞ்சிதத்தின் முன்னிலையிலும் மகிழ்ச்சியோடு இருப்பது போல காட்டத் தொடங்கினாள். இருப்பினும்